வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 44 பில்ட் அப் டு த ஃபியர்ஸ் பேட்டில். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையுமே போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இது ஒரு லாங் கண்டினியூட்டி ஸ்டோரி, அதனால் உங்களுக்கு போன எபிசோடு பார்த்தா தான் இந்த எபிசோடு புரியும். சரி, வாழ ஒன்று பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாஸ்டர்டு ஃபேமிலியோட பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, நம்ம குரபிக்கான் டீமே. ஸோ அவங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புழு வரமாக இருக்குது. அண்ட் அதுவுமே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டு உங்களால் நென் பவர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ம் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் தான் நாஸ்டர்டு ஃபேமிலியோட பாடி கார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓ, பாடி கார்ட்ஸா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்ம் பேசிகிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற சக்தியை வந்து அவங்க யாருமே இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கே இன்னொருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல 3 ஷேடோ பீஸ்ட் வந்துகிட்டே இருக்குது இதோட சேர்த்து. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்க்குபைன், அப்புறம் ரேபிட் டேக், அதுக்கப்புறம் லீச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 3 பேரோட சேர்ந்து அங்கே 4 ஷேடோ பீஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்குது. இனிமேல் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ பீஸ்ட் களத்தில் இறங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மாஃபியா கேங் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உவகின் போட்டு பிறந்து எடுத்துகிட்டு இருக்கிறான். அடங்கப்பா, உவகினே இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிட்டு இருக்கிறான். அவனுக்கு யாராவது கொஞ்சம் சொல்லி நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷானாருக்கு அந்த சொல்லிகிட்டே இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்குவாலாவும் பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா தில்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க உவகின் முன்னாடி. ஏய் ஓகின், இங்கே பாரு, நீ ஆசைப்பட்ட நேரம் வந்துருச்சு, யார் வராங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷால்னாக்கு சொல்லிட்டே இருக்க. என்னென்னு திரும்பி பார்த்தா ஷேடோ பீஸ்ட் 3 பேர் பார்த்தீங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படியே விஷயம், இனிமேல் தான் ஆட்டை சூடு பிடிக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகின் அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கிறான். ஏ ஓகின், உனக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டான் கேட்க, தேவையே இல்லை, உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், நான் உங்களை கூப்பிட்டா மட்டும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகின் சொல்லிட்டான். அப்படின்னு சரி ஃபைட்டன் வா, எங்களோட சேர்ந்து இன்னொரு கை போடு, நாம் இன்னொரு தடவை கார்ட்ஸ் கேம் விளையாடலாம், ஏன்னா உவகினே எல்லா வேலையும் பார்த்துக்குவா, இதுக்கு மேலே நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷால்னாக் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாமே பைனாக்குலரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உவகின் கிட்ட அந்த 3 ஷேடோ பீஸ்ட் போயிடுச்சு, அவங்க இனிமேல் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோல அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் இங்கே வந்ததுக்கான முதல் காரணம் என்னன்னா, அங்கே ஆக்ஷனில் இருக்கிற நிறைய ஆம்பளைகளாம் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உவகின் கிட்ட கேட்குறாங்க ஷேடோ பீஸ்ட்டு. நாங்கள் அவங்களை கொண்டுட்டோம், இப்போ அந்த மெர்சன்டேஸ் எங்கே இருக்குதுன்னு என்கிட்ட சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உவகின் வந்து அப்படி எதிர்த்து கேட்டுகிட்டே இருக்கிறான். என்னடா ஓவராக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாம் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள அப்படியே ஒரு பேக் சைடு டப்புன்னு ஒரு அடி அடிக்குது பாருங்க. உவகினோட மூஞ்சி அப்படி தெரிச்சிருச்சு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வாமோட கையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு அப்படியே அவனோட விரல் எல்லாமே உடையுது. அடுத்த செகண்டே வாமுக்கு ஒரு குத்து விடுறான் பாருங்க. இருக்கிற மீதி 3 ஷேடோ பீஸ்ட்டுக்கு அப்படியே அள்ளு கண்டுருச்சு. எப்பறம் இவனால் அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடித்த கையோட வாம அப்படி செத்துருச்சு அப்படின்னு பார்த்தா, ஆனால் அதுதான் இல்லை, உவகினோட கையை பிடிச்சிக்கிட்டு மண்ணுக்கடியில் போய் பூந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போற, மண்ணுக்கடியில் என் கூட வந்து மூச்சு முட்டி சாக போறியா, இல்லை மேலே அங்கே 3 பேர்த்து கூட சண்டை போட்டு சாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல, சண்டை போட்டு சாக போகிறது நான் இல்லைடா, இப்போ நீதா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நென் பவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபிஸ்ட்டுக்கு மாற்றிட்டு இருக்கிறான். ஸோ அந்த ஃபிஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நென் சக்தி எடுத்துக்கிட்டு இப்போ சாக போகிறத நீதா பாரா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்களை வந்து ஒரு குத்து விடுறான் பாருங்க. அந்த இடத்துல வாம் பார்த்தீங்கன்னா அந்த நென் பவர் மூலமாக அப்படியே சாம்பலாயிருச்சு. என்னடா அது இவ்வளோ சக்தி வந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரேபிட்டாக்கு லீச்சு போர்க்குபைன் 3 பேருமே பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு போயிட்டாங்க. அண்ட் உவகின அடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்குது. ஸோ அந்த அடியோட பேர் பார்த்தீங்கன்னா பிக் பேங் இம்பேக்டை போடுறான். அந்த அடி போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாமோட கை மட்டும் உவகின் கையில் மாடி இருக்குது. ஸோ அப்போ அவனோட கதி என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், இப்போ ஆட்டை முடிஞ்சிருச்சு, இன்னும் மீதி 3 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உவகினுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டுவை பார்க்குறாங்க. ஸோ ஃபேண்டம் ட்ரூப்புக்கு ஒரு ஸ்பைடர் டேட்டு இருக்கும்ல, ஹேய் அவனோட முதுகில் இருக்கிற அந்த டேட்டு அது ஒரு ஸ்பைடர் டேட்டு தானே அப்படின்னு நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கு போய் நாங்களாம் பேசிகிட்டே இருக்கும்போது அண்ட் குராபிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க எல்லாருமே ஃபேண்டம் ட்ரூப் அப்படின்னு அங்கே பைனாகுலரில் பார்த்துட்டு இருக்கிற நம்ம குராபிக்காவுக்கு செம டென்ஷன் ஆகுது. ஸோ அவளோட இதே துடி ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது. இது நம்ம மெலோடிக்கு தெரியுது, இவளுக்குள்ளேயே இவ்வளோ ஆக்ரோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் சிசுக்கு, ஃப்ராங்க்லின் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே உவகினத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 3 பேரை சமாளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல. பரவாயில்ல, அவனுக்கு இருக்கிற சக்தியை வந்து அந்த பிக் பேங் இம்பாக்ட்லேயே போட்டுட்டான். அது ஜஸ்ட் அவனுக்கு ஒரு நென் பவர் யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணானே தவிர அவனோட ஃபிசிக்கல் பாடி எல்லாமே அந்த அளவுக்கு போயிருக்காது. அவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை, வாங்க நம்ம மறுபடியும் ஆட்டத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 3 ஷேடோ பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்டன் டைமில் 3 பேருமே பறந்து வந்து அடிக்க வந்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அவங்க 3 பேரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறா. ஸோ போர்க்குபைன் வந்து ஒரு குத்தும் போது நீ என்னை அடிக்க முடியாது, ஏன்னா என்னோட மேனிபுலேட்டிங் டெக்னிக்லாம் இல்லை, என்னோட முடியவே நான் முள்ளு மாதிரி பயன்படுத்துவேன். ஸோ என் முள்ளை தாண்டி நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரேபிட் டாக் அப்படிங்கிற ஷேடோ பீஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம உவகினோட கழுத்தை வந்து கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு. என்னது கடினமான தோல் அவனோடதே பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ பீஸ்ட் வந்து கிழிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, போய் உவகினுக்கு ஹெல்ப் பண்ணலாமல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க காட்சி விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சிசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேமில் ஜெயிச்சிட்டா. அடைச்ச என்னப்பா இன்னொரு ஆட்டம் போடலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போர்க்குபைன் பார்த்தீங்கன்னா நம்ம உவகினோட கையிலே தான் மாட்டிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்ணாலுமே நான் உன் கையிலேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, நீ என் கையிலேருந்து போக மாட்டேல, உன்னை நான் அட்டாக் மெத்தடாக யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராக ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் அவனோட மேனிபுலேட்டிங் டெக்னிக்னால அவங்கள ஃப்ரெண்ட்ஸை வந்து அடிக்க முடியல. ஸோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க போகும்போது அந்த முடி அப்படியே பஞ்சு மாதிரி ஆகுது.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேபிட்டாக விட்டு பார்த்தீங்கன்னா அவனோட உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கிழிச்சு எடுத்துகிட்டு இருக்கிறான். அண்ட் அவனோட பல்லில் இருக்கிற விஷம் பார்த்தீங்கன்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கமடைய செய்ய வைக்குது. ஐயோ அவன் இப்போ பாய்சன் யூஸ் பண்ணனா நம்ம போய் கன்ஃபார்மாக அவனை காப்பாற்றணுமே அப்படிங்கிறாங்க. அட பரவாயில்ல விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் லீச் அப்படிங்கிற ஒரு ஷேடோ பீஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவனோட காயத்துக்குள்ளே ஏகப்பட்ட அட்டைப்பூச்சிகள் வந்து அனுப்பிச்சி விடுறது. அண்ட் அந்த அட்டைப்பூச்சி எல்லாமே உடம்புக்குள்ளே போயிட்டு உடம்புக்குள்ளே இருக்கிற பிளேடர் மூலமாக அந்த அட்டைப்பூச்சி எல்லாமே முட்டை போட்டு உன் வலி எந்த அளவுக்கு கொடூரமாக கொடுக்கணும் பாரு. ஏன்னா உலகத்தில் பல லட்சக்காரங்க பேர் வந்து இந்த அட்டைப்பூச்சியால் சாகிறாங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சே என்னது கரும கன்றவே இருக்குது உன்னோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம லீச்சோட தலைவே பார்த்தீங்கன்னா உவகின் வந்து கடிக்கிறான். அப்படியே கடிச்சு வாயில் போட்டு மென்னிக்கிட்டே இருக்கிறான். இவங்க ஷேடோ பீஸ் எல்லாமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொன்னால் உன்னோட பல்லுலலாம் விஷம் வச்சிருக்கிறியா, இப்போ என்னோட பல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு உவகின் உன்னோட ரத்த படிஞ்ச பல்ல பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல பொறுக்கி போய் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் இப்போ தான் பக்கத்தில் இருக்கிறான் உவகினுக்கு பக்கத்தில். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ ஷேடோ பீஸ் எல்லாமே தோக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடி கார்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கன்ஃபார்மாக அவங்க தோக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்காவும் பைனாகுலரில் பார்த்துக்கிட்டே இருக்கிற. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் இன்னொரு பக்கம் குராபிக்காக ஹார்ட் ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு. ஆனால் இவனால் சண்டை போட முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே மறைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஷேடோ பீஸ் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க இன்னும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கிறேன், அதனால் நீ என் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது அப்படிங்கிறாங்க. உன் பக்கத்தில் நான் நெருங்குறதா, எனக்கு அது தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து வாய்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மூச்சு விட்டதுக்கப்புறம் அந்த லீச்சோட மண்டையோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே பால் சைஸ் மாதிரி உருட்டி ஷேடோ பீஸ்ட் ரேபிட் டாக் இருக்குது பார்த்தீங்களா, அவனோட தலையிலே ஒன்று விடுறான். விட்டு அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா ஷேடோ பீஸ்ட் ரேபிட் டாக் செத்துருச்சு. அண்ட் அதே டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா இங்கே போர்க்கு பெயின் மேலே பயன்படுத்தும் போது இல்லை அவன் அதை பயன்படுத்தினாலும் என்னோட முள் எல்லாமே அவனை வந்து தடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் வந்து அதே டெக்னிக்கை பயன்படுத்தலை. அவன் பார்த்தீங்கன்னா காது கிளியை போர்க்கு பெயினோட காதுலேயே பார்த்தீங்கன்னா கற்றுன்னு கத்துறான். அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் போர்க்கு பெயின் அசலாக வாங்கி நின்றுட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா அவனோட காது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து அவனுமே கீழே படுத்துட்டா. என்னாச்சு உன் முடியால் இந்த சத்தத்தை தடுத்து நிறுத்த முடியலையா, ஆனால் மறந்துட்டேன் உன்னால இனிமேல் காது கேட்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியை பிடிச்சே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கி போட்டுட்டான். சரி இவங்க 3 பேருமே செத்துட்டாங்க, இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இவங்க இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்களா ஃபேண்டம் ட்ரூப், இவங்களை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ட் உவகினோட டீமேட்ஸ் எல்லாருமே ஏன்டா நீ அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தும் போது எங்ககிட்ட சொல்ல மாட்டியா, எங்களோட காதுக்கு இது வெடிச்சிருச்சுன்னு என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. நானே தெரியாம தான் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு உவகின இடத்துல பேசிட்டே இருக்கிறான். ஸோ குராபிகா பார்த்தீங்கன்னா செம டென்ஷன் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறான். குராபிகா எங்கே போயிட்டு இருக்கிற பைத்தியக்காரத்தனமா இது பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போய் அவன் கூட சண்டை போட தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. குராபிகா இந்த மாதிரி தேவையில்லாத காரியம்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குராபிகா தன்னோட ஸ்கேர்லெட் ஐஸ் மூலமாக அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயமுறுத்திட்டு இருக்கிறான். ஐயோ இவனோட ஆக்ரோஷம் ரொம்பவே அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி நினச்சிட்டே இருக்கும்போது என்னை யாருமே தடுக்காதீங்க, நான் போய் அவனை கொல்லத்தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. குராபிகா நான் சொல்லிட்டே இருக்கிறேன்ல இந்த இடத்த விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு டால்சலின் பார்த்தீங்கன்னா குராபிக்கோட கையை பிடிச்சிட்டா. மரியாதை என் கையை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு டால்சலின் பார்த்தீங்கன்னா தட்டி விடுறான். இப்போ என் கையை விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு இனிமையான ஃப்ளூட் சவுண்ட் கேட்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலைவனமாக இருந்ததுல அந்த ஃப்ளூட்டோட சத்தத்தை கேட்குற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசையன்னு ஒரு சாந்தமான இடமா அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. அண்ட் அந்த ஃப்ளூட் சவுண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆக்ரோஷமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மன நிம்மதி அடைகிறாங்க. ஏன்னா மெலோடியோட நென்பவரே இதுதான். அவள் அந்த ஃப்ளூட்டை வாசித்து தன்னோட ஆக்ரோஷமாக இருக்கிற நண்பர்களோட மனசை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாந்தி அடைய வைக்கிறா. சரி இப்போ எப்படி இருக்கிறீங்க, உங்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தி அடைஞ்சிருக்கும், இப்போ உங்களோட மனசில் கொஞ்சம் கூட ஆக்ரோஷம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னா சரி இனிமேல் நம்ம பொறுமையாக முடிவெடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலோடி சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த பவரில் போனதுக்கப்புறம் அண்ட் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே ஒரு நென் பவர் சோர்ஸ்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி இனிமேல் நம்ம ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கலாம் வாங்க, ஆக்ரோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி சொன்னதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட பழைய முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். உன்னால தான் நான் இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறேன், இருந்தாலுமே என்னால் அவங்களை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா ஒரு முடிவோட தான் இருக்கிறா. அண்ட் பாஸ் என்ன நம்புங்க, நான் கன்ஃபார்மாக போய் அவனை தோக்கடிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்கா சொல்லிட்டே இருக்கிறா. சரி நீ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டால்சன் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை கூப்பிடவே இல்லை, நீங்கள் என்ன மட்டும் தனியாக விடுங்க, நான் போய் கன்ஃபார்மாக அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்கா சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உவகின்னு பார்த்தீங்கன்னா ஷிசுக்கு கூப்பிட்டுருப்பாங்க அந்த விஷத்தை எடுக்கிறக்காக. ஷிசுக்குவால் உயிரோடு இருக்கிற பொருளை எடுக்க முடியாது, ஸோ செத்த பொருள் தான் எடுக்க முடியும். அதனால் அவளால் அந்த அட்டைப்பூச்சி எடுக்க முடியாது, ஆனால் அதில் இருக்கிற விஷத்தை வேணால் எடுக்க முடியும். அண்ட் அதே சமயத்தில் ஷால்னருக்கு பார்த்தீங்கன்னா உவகினோட மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த அட்டைப்பூச்சி எடுத்து பார்த்துட்டே இருக்கிறான். ஓ இந்த அட்டைப்பூச்சியெல்லாம் இப்படி தான் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டைப்பூச்சி வந்து முட்டை விடுறதுக்கு எப்படியோ ஒரு நாள் ஆகும் அப்படின்னா நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் வயிற்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும்னா இந்த அட்டைப்பூச்சி முட்டை விடுறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் அமோனியா தேவை. அந்த அமோனியா வந்து உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் இது முட்டை போடும். அப்படின்னா நீ அமோனியாவும் உடம்புலேருந்து இறக்கிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ தொடர்ந்து பீரை குடிச்சிக்கிட்டே இரு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூரினேட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஷால்னருக்கு சொல்லிட்டே போகிறான். என்னடா இந்த அளவுக்குலாம் பயன்படுத்திட்டு இருக்கிறா, ஏய் ஷிசுக்கு வந்து
உடம்புலேருந்து விஷத்தை ஏற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உவகின் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். சரி வரேன், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறா ஐயா, பிளிங்கி எல்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்யாது சரியா, நான் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட பிளிங்கி வந்து எடுக்கிறா. அப்படி எடுத்து அடுத்த செகண்டு உவகினோட உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செயின் வந்து கட்டி போடுற மாதிரி இருக்குது. அண்ட் அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உவகின் அப்படியே காற்றை யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஹிசோகாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அவளோட நென் ஸ்டிச்சிங் ஊசியை பயன்படுத்தி அந்த ஊசியை பார்த்தீங்கன்னா உவகின் மேலே ஒட்டி விட்டுட்டா. ஏன்டா இன்னும் ஷேடோ பீஸில் சாகாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீமேட்ஸ் எல்லாமே பேசிகிட்டே இருக்க. அப்படின்னு சரி வாங்க நம்ம எல்லாருமே போய் உவகினை காப்பாற்றலாம். ஏன்னா உவகினோட உடம்புல அந்த டிரான்ஸ்குலேஷன் அதாவது மயக்க மருந்து இருக்குதுல்ல, அவனால் அசைய முடியாது. இப்போ நாம தான் அவங்கள ஏதாவது பண்ணி ஆகணும், நம்ம எப்படி அவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது கவலைப்படாதீங்க, என்னோட ஊசி அவனோட உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் ஈஸியாக அவனை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம போய் அவனை காப்பாற்றுறதா முதல் வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபேண்டம் ட்ரூப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஃபேண்டம் ட்ரூப் எல்லாம் இந்த இடத்த காலி பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேடோ பீஸில் இருக்கிற ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கிறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாம் தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறான். ஸோ அவனோட கையை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உவகிக்கிற மாதிரி இருக்கும். அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி செயலிழந்து இவன் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். நமக்கு இன்னும் நிறையா ஷேடோ பீஸ் தேவை, எல்லாத்தையும் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசிட்டு அவனே பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். அண்ட் அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் ட்ரூப்போட லீடருக்கு கால் வருது, உவகினை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உவகினை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு யூஸ் பண்ண நென்ஸ் நீடில் பார்த்தீங்கன்னா உவகின் மேலே தான் இருக்கும். ஸோ அவனை ட்ராக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம குராபிக்கா பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வச்சு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிற உவகினை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, இருந்தாலுமே என்னை இப்போவே கொண்டு போட்டுருங்க, இல்லைன்னா இந்த செயின் அவுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உவகின் சொல்லிட்டே இருக்கிறான். மரியாதை வாய முடிட்டு இருக்கிறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உவகின் திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் குராபிக்காக்கு பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது. உவகினோட செயின் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி இருக்குமாயிட்டே இருக்குது. எனது செயின் இவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் உன்னை வாய முடிட்டு இருக்க சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிட்டு இருக்கிறா. என்னது இவ தான் இந்த செயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவனா, இவன் ரொம்பவே சக்திவானா இருக்கிறான், பார்க்கறக்கானா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உவகின் பேசிட்டே இருக்கும்போது ஸோ குராபிக்கோட பவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தன்னோட பவர் வந்து இந்த செயினில் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். அப்ளை பண்ண செயின் பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது ஃபேண்டம் ட்ரூப்புக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பவர் வந்து அவன் பயன்படுத்துவான். மற்றவங்களுக்கு யாராவது அந்த பவரை பயன்படுத்தினா அடுத்த சைடே பார்த்தீங்கன்னா அவனோட இதயம் வெடிச்சு குராபிக்கா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்துருவான். அதனால் இவனோட இந்த மாதிரி ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேண்டம் ட்ரூப்பில் மட்டும்தான் அவனால் பயன்படுத்த முடியும். மீறி யூஸ் பண்ணால் நம்ம குராபிக்காவே பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவான். அண்ட் இவன் கூட சண்டை போட்டு இருக்கிற தருணத்தில் காரை பார்க்க மறந்துடுவான். டே காரை போடுற அப்படின்னு சொல்லிட்டு மெலடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறா. சரி இவங்களோட அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முழுக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. உவகினை பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ குராபிக்கா பார்த்தீங்கன்னா இறுக்கி கட்டி போட்டுட்டு இருக்கிறா. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடும் முடிக்கப்பட்டதே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ளீச் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா 100x100க்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தா தான் என்னால் ப்ளீச்சை நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நல்ல சீரிஸை வந்து வியூஸ் நல்லா கொடுத்தா தான் எனக்கும் நெக்ஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் நல்லா கொடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் கேட்ட மாதிரி 100x100 சீசன் 3 போட்டோம்ல, அதே மாதிரி நான் கண்டிப்பாக ப்ளீச் போடுவேன். அதனால் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. உங்களை நான் புது எபிசோட நினைக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.